வழங்கும் ஆரோக்கியமான சுவையோ சுவை. நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கார்டியா லைஃப் ஃபிட் வழங்கும் ஆரோக்கியமான சுவையோ சுவை. நம்ம நிகழ்ச்சியில நிறைய டாபிக் பத்தி பேசிட்டு இருக்கோங்க. அதாவது நமக்கு ஏற்படுற ஆரோக்கியத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை பத்தியும் அதுக்கான தீர்வுகளும் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் ஆரோக்கியத்துல வந்துட்டு இருக்கு. அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தெளிவா எடுத்து சொல்றதுக்காக வேர்ல்ட் ஃபேமஸ் நியூராலஜிஸ்ட் Dr.V.Nagarajan நம்ம கூட இருக்காரு. அண்ட் என் கூடவே நிறைய சந்தேகங்கள் கேட்க நம்ம ஹேமாவும் நம்ம கூட இருக்காங்க. நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். வணக்கம் டாக்டர். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பெண்களை பத்தி தான் முழுக்க இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஸோ பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. அதுவும் ஜென்ரேஷன் மாற நம்ம அப்டேட் ஆக பிரச்சனைகள் அதிகமாயிட்டே போகுதுன்னு சொல்லலாம். ஸோ இப்ப இருக்க ஜென்ரேஷன் பெண்களுக்கு அதிகப்படியா என்ன நோய்கள் வருது? நோய்கள் வரதை பத்தி என்ன கேட்குறீங்களா? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா கர்ப்ப சம்பந்தமான நோய்கள் வந்து ரொம்ப காமன். அது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ரைட் ஃப்ரம் மினார்கி, அதாவது அவங்க பெரிய மனுஷாய் அந்த டயத்துலேருந்து அந்த குழந்தை பெற்று இந்த குழந்தை வந்து பெருசாக வளர்ந்து அந்த மெனோபாசல் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். இந்த பிரச்சனைகள் இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கிற லேடிஸ் ரொம்ப பேர் இருக்காங்க. உங்களுக்கு தெரியாது, ரொம்ப பேர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஸ்ட்ரெஸ் இல்லாதவங்க, எந்த வித பிரச்சனையும் இல்லாதவங்க. இன்னொரு குரூப் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா ஆடிக்குவேட்டாக நல்ல ஹெல்த்தி ஃபுட் எடுத்துகிட்டு இருக்கவங்க. இன்னொரு குரூப்பு ஆவரேஜாக நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நல்லா பாடி மெயின்டைன் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட்டு, குட் எக்ஸசைஸ், அப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது, ஒரு கான்ஸ்டன்ட் என்கேஜ்மெண்ட் இன் லைஃபு, இதெல்லாம் வந்து ஒரு ஆட்டிடியூட் சொல்லுவாங்களே, ஒரு கொள்கை உள்ளவங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து யூஸ்வலாக சாதாரணமாக பெண்கள் சம்பந்தமான எந்த வியாதியும் வரதில்லை. அப்போ இப்படி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வரலனாக்க, இந்த மாதிரி இல்லைன்னா வரும்னா நம்ம கான்ஸ்டன்ட்டாக நம்ம நினைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்மோனல் டிஸ்பேலன்ஸ் வர்றதுனால தான் பெரும்பாலான ப்ராப்ளங்கள், யூட்ரைன் ப்ராப்ளங்கள் வருது. ஹார்மோன்ஸ்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அது ஒரு கிரியா ஊக்கிகள். அது வந்து ஒரு நாளமில்லா சுரப்புகள் சுரக்கிற ஒரு கெமிக்கல்ஸ் பாடியில். நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது. ஈஸ்ட்ரஜன் இருக்குது, ஆண்ட்ரஜன் இருக்குது, ஸ்டீரால்ஸ் இருக்குது. அப்புறம் இதுகளை ஊக்குவிக்கிற மாதிரி ட்ரோபிக் ஹார்மோன்ஸ்னு சொல்லுவாங்க. மூளையிலேருந்து சுரக்கிறது. மூளையில் ஒரு கிளாண்ட் இருக்குது, பிட்யூட்ரின்னு சொல்லி. அந்த பிட்யூட்ரிங்கிற கிளாண்ட் வந்து தலைமை ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்லுவோம். தலைமை அதான். நம்ம பாடியில் என்னென்ன ஹார்மோன் எங்கெங்கே போகுது, எப்படி பண்ணுது, என்னென்ன பண்ணிட்டு இருக்குங்கிறத பூரா வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கு தக்க மாதிரி அது ட்ரோபிக் ஹார்மோன் சொல்லி ஒரு ஹார்மோனை சுரக்குது. இப்போ தைராய்டு லோவாக இருந்தால் தைரோட்ரோபிக் ஹார்மோன் சொல்லி தைராய்டை ஸ்டிமுலேட் பண்ணும். இப்படி ஒவ்வொரு ஹார்மோனையும் ரெகுலேட் பண்ணக்கூடிய மெக்கானிசம் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு பேர் சீசா மெக்கானிசம்னு பேர். அதாவது சீசா பத்திரிக்கை விளையாடுறது, இப்படி கீழே போனால் மேலே வரும், கீழே போனால் மேலே வரும். இந்த மாதிரி இது கீழே போனால் அது மேலே வரும், அது கீழே போனால் மேலே வர மாதிரி பேலன்சிங். கடைசியில் அந்த சீசா நடுவுலேயும் இருக்கிற மாதிரி இயற்கையிலேயே அந்த பேலன்ஸ் இருக்குது. இந்த பேலன்ஸை அப்செட் பண்ணுற மாதிரி என்ன காரியங்கள் செஞ்சாலும் வரும். ஒரு உதாரணத்தை சொல்லுங்க. வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வருது, அந்த டயத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு பீரியட்ஸ் வர டைம் இருக்குதுன்னு வச்சுங்க. தள்ளி போகிறதுக்கு மாத்திரை சாப்பிடுவாங்க. தள்ளி போகிறதுக்கு மாத்திரை சாப்பிட்டோன்னா என்ன ஆகுது? ஹார்மோன் டிஸ்டர்ப் ஆகுது. இந்த தள்ளி போகிற மாத்திரை சாப்பிட்டோன்னா பிட்யூட்ரி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்குது, இந்த பீரியடில் நான் ஆக்ட் பண்ணணும்னு இருக்கிறப்ப வந்து அதுக்கு சிக்னலே கிடைக்காம இருக்கு. அப்போ அது ஏமாந்து போய் என்ன பண்ணுது, ஒன்றும் அது ஹார்மோனை சுரக்காமல் மறந்துடும். தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்கள் உங்கள் பீரியட் தேவைப்பட்ட டேட் முடிஞ்ச உடனே நீங்கள் நிறுத்திடுவீங்க. அதுக்கப்புறம் தான் அதுக்கு சொரணை வரும். இந்த ஹார்மோனை கெமிக்கலாக சாப்பிட்ருக்காண்டா, இம்மிடியட்டாக நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு அன்யூஷுவலாக ஒரு ஹார்மோனை அந்த டயத்தில் சுரக்கும். ஸோ இயற்கையாக பீரியட்ஸ் உங்களுக்கு 30 நாளைக்கு ஒரு தடவை வர்றதுங்கிறது வந்து நீங்கள் 35 நாள் 36 நாள் தள்ளி போட்டதுக்கப்புறம் உங்கள் சைக்கிள் ஆட்டோமேட்டிக்காக 37 நாளுக்கு ஒரு தடவை ஆகிடும். அப்புறம் என்ன வரி பண்ணுவீங்க? திருப்பியும் சார் என்ன சார் இது எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வருதும்பாங்க, இல்லைன்னா லேட்டாக வருதும்பாங்க. ஸோ நீங்கள் தான் டிஸ்டர்பன்ஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓகே, ரைட். இப்போ வந்து சில குழந்தைகள் இருக்குது, ஒரு வீட்டில் நல்லா மென்ஸ்ட்ரேட் ஆகிட்டு இருக்கும், ப்ராப்ளமே இருக்காது. அதை வந்து ஒரு ஹாஸ்டலில் போடுவாங்க. திடீர்னு ஹாஸ்டலில் போட்டோன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம் டெவலப் ஆகிடும். அந்த குழந்தைங்களுக்கு புது என்விரான்மெண்ட்டு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேர்ள்ஸோட பழகுறது, அப்பா அம்மா ஆதரவு இல்லை, குடும்ப ஆதரவு இல்லை, குடும்ப இதிலோட மனசில் ஒரு விதமான கவலைகள். ரெண்டாவது ஹாஸ்டல் ஃபுட்டும் வீட்டு ஃபுட்டும் ஒன்றா இருக்காது, வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஃபுட் ஹேபிட்டில் டிஃப்ரென்ஸு, என்விரான்மெண்ட்டில் டிஃப்ரென்ஸு,
படிக்கணுங்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, சக மாணவிகளோட குறும்புகளால் தாக்குப்பிடிக்கிறோம். அது தவிர வந்து வீட்டில் இருக்கிற சுகங்கள், மென்டலாக வந்து கம்ஃபர்ட் கொடுக்குற தாய் இருக்க மாட்டாங்க, தகப்பனார் இருக்க மாட்டாங்க, பிரதர்ஸ் இருக்க மாட்டாங்க. இது எல்லாம் சேர்ந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் உருவாகுது. அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் உருவாகணும்னா பிரெயின்லேருந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறது ஹைப்போதலாமஸ்னு இடம் இருக்குது. அதுலேருந்து வந்து இந்த ஹார்மோனை சுரக்கிற பிட்யூட்டரி இருக்குது, அதை அஃபெக்ட் பண்ணும். அஃபெக்ட் பண்ணணும்னா ஒரு கமாண்ட் மேலேருந்து வந்தோன்னா பிட்யூட்டரி பேசாமல் உட்காந்துருக்கும். ஸோ நார்மலாக வர பீரியட்ஸே நின்று போயிடும். 3 மாதம் 4 மாதம் பீரியட்ஸே இல்லாமல் இருப்பாங்க. அதை வந்து கவலைப்படக்கூடிய, தட் மீன்ஸ் யூஆர் அண்டர் ஸ்ட்ரெஸ், யூஆர் அண்டர் கிரேட் ஸ்ட்ரெஸ்ன்னு அர்த்தமாகுது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து அந்த லேடிஸ்க்கு வந்து பீரியட் தவறி போகும். அப்போ வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட் பார்த்து திருப்பியும் மறுபடியும் இந்த மாதிரி டேப்லெட்டை சாப்பிட்டு பீரியட்ஸ் உண்டாக்கி ரெகுலேட் பண்ணுவாங்க திருப்பியும். ஆனால் திருப்பியும் அந்த ஸ்ட்ரெஸ் சுச்சுவேஷனில் அந்த குழந்தை போக தான் போகும், வேறு வழி இல்லை. இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது? மாடரேட் கவுன்சிலிங் பண்ணணும். நீ போய் இருக்கமா, நான் இருக்கேன், பக்கத்துலேயே இருக்கேன், கூப்பிடு தூரத்தில் வந்துடுவேன், ஒரு மொபைல் அடி, நான் அடுத்த நிமிஷம் வந்துடுவேன் அப்படின்னு கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். இதெல்லாம் ஒரு காமன் திங் தான் லைஃப்பில். இன்ஃபேக்ட் ஒரு கேர்ள் வந்து ஃபஸ்ட்டு பீரியட் வருதுனாக்கா அதுக்கு முன்னக்குள்ளேயே அவன் அம்மா வந்து அதை கான்ஃபிடென்ஸ் பண்ணி சொல்லி வைக்கணும். இந்த மாதிரி வரும், கவலைப்படாத, எனக்கு வரும், பாட்டிக்கு வரும், உங்கள் அம்மாவுக்கு இருக்குது, தாத்தாக்கு இருக்குது, எல்லா பாட்டிக்கு இருக்குது, எல்லாருக்கும், சரி உங்களுக்கு இருக்குது, உனக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, அப்புறம் வந்து உங்கள் அம்மாவுக்கு இருக்குது, உங்கள் பாட்டிக்கு இருக்குது, எல்லாருக்கும் வழி வழியாக வர விஷயம் தான். இது ஒன்றுமே அப்நார்மல் கிடையாதுன்னா அந்த சைல்டு வந்து அந்த ஃபஸ்ட்டு பீரியடில் மென்டல் ட்ராமா வராது. இன்ஃபேக்ட் ஷீல் பி ஹாப்பி தட் ஐம் ஆல்சோ ஐம் எவரிபடி அப்படிங்கிற ஹாப்பினஸ் தான் டெவலப் ஆகும். அதை ஒரு விழாவாக கொண்டாடுறாங்க சில கம்யூனிட்டியில். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இன்டியூஷன் நிறைய இல்லாமல் இருந்தாக்க அவங்களுக்கு டிஸ்ஃபங்க்ஷன், யூட்ரைன் டிஸ்ஃபங்க்ஷன் பேர் இருக்குது. இதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த ஒவேரியன் ஹார்மோன்ஸ் வந்து அன்னெசரியாக என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா யூட்ரஸை ஸ்டிமுலேட் பண்ணும், அதே சமயம் வந்து ஓவரிஸை ஸ்டிமுலேட் பண்ணும். அப்போ ஓவரிஸில் வந்து நிறைய இது வந்து அந்த ஃபாலிக்யூல் மெச்சூர் ஆகாமல் கேவிட்டியாக டெவலப் ஆகிடும். இதுக்கு பேர் பாலிசிஸ்டிக் ஓவரின்னு சொல்லுவாங்க. அதனோட ப்ராப்ளம் வந்து எகெயின் இந்த ஃபீட்பேக் ஹார்மோன் கிடைக்காம போயிடும், பெயின் டெவலப் ஆகும். இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் தி இப்போ இந்த நம்ம ஃபேட் கண்டென்ட்டில் ஒரைசனாலை பற்றி பேசணும் பார்த்தீங்களா, இந்த ஒரைசனால் வந்து இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குறதுன்னு இப்போ ரீசெண்ட் ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்ம ஆயில் கண்டென்ட் சாப்பிட்றது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சில சமயம் வந்து எண்ணெயும் உளுந்தங்களையும் சேர்த்து தான் அந்த பீரியட்ஸ் ஆகணும்னு கொடுப்பாங்க, அது எனர்ஜிக்காக. ஸோ ஆயில் ஃபார்ம்ஸ் ஏ பார்ட் ஆஃப் திஸ் இஷ்யூ. ஸோ இப்போ நான் ஒரு டிப்ஸ் கேட்க போகிறேன் உங்ககிட்ட. நீங்கள் சொன்னீங்க டயட் பற்றி கேட்டீங்க. ஸோ இங்கே ஒரு மித் இருக்கு இல்லையா, நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் அதிகமாக போடும், வெஜ் சாப்பிட்றவங்க ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு. ஸோ நான்வெஜ்லேயே வந்து சிக்கன் சாப்பிட்லாமா? விச் பார்ட் ஆஃப் சிக்கன் இஸ் ஹெல்த்தி? அந்த மாதிரி ஏதாவது இருக்கா டாக்டர்? இல்லை நான்வெஜ்ஜே நாட் ஹெல்த்தியா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது வந்து வெஜிடேரியன்லேயும் ரொம்ப ஒபீஸ் பீப்புள் இருக்காங்க, நான் வெஜிடேரியன் தின் பீப்புள் இருக்காங்க. அதை வந்து சொல்லவே முடியாது அதை. பட் நான் வெஜிடேரியன் வந்து நிறைய சாப்பிட்டாக்க ப்ரோன்னாக்கா அவங்களுக்கு வந்து அந்த ஒபிசிட்டி வர்றதுக்கு, உடல் பருமன் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. இந்த உடல் பருமன்கிறது ஓரளவு ஜெனட்டிக்கலி காம்பன்சேஷன் தான். அதாவது குடும்பத்திலேயே அந்த தடிப்பு தன்மை இருந்தாக்க அந்த ஒபிசிட்டியில் வந்து ஒரு ஜெனட்டிக் காம்பன்சேஷன் இருக்குதான். சில பேர் வீட்டில் பார்த்துருக்கீங்கன்னா நிறைய ஒரு பிள்ளை இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க, எக்கச்சக்கமாக சாப்பிடுவோம், ஆனால் தடிக்கவே தெரியாது. அதே பொண் வந்து ஒரு கல்யாணம் ஆகிட்டதுக்கு ஒரு குழந்தை பெற்றதுக்கப்புறம் பார்த்தா ஊதிட்டு பெருசாகி தடியாகிடுவாங்க. ஏன்னா பிகாஸ் சேஞ்ச் இன் தி என்விரான்மெண்ட் அண்ட் சேஞ்ச் இன் தி ஹார்மோனல் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் வரதுனால தான் வந்து அவங்களுக்கு இது பண்ணுறாங்க. நான்வெஜ்ஜில் வந்து பெஸ்ட்டு ஃபுட்டுன்னு நான் சொல்கிறது வந்து ஃபிஷ் தான். ஃபிஷ் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்குது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. எல்லா ஃபிஷ் ஆயிலையும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. ஃபிஷ் ப்ரோட்டீன் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அதனோட ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து ரொம்ப நல்லது. சீ ஃபிஷ் தான் இருக்கிறது நல்லது, பிகாஸ் இட் ஹஸ் காட் அயோடின் ஆல்சோ. அயோடினும் நிறைய கண்டென்ட் இருக்குது. தேர்ஃபோர் தைராய்டும் டிஸ்ஃபங்க்ஷன் டெவலப் ஆகாது, தைராய்டு லோ செக்ரேஷனும் வராது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சீ ஃபிஷ் வந்து ரொம்ப நல்லது. ஓகே டாக்டர், ஸோ வந்து டிப்பும் வந்து சூப்பராக கொடுத்துட்டீங்க. இன்னைக்கு செக்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கான பிரச்சனைகளை வந்து எடுத்து அழகாக வந்து வரிசையாப்படுத்தி கூறிட்டீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நேரிலே ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில டாக்டர் சொன்ன எல்லா விஷயமும் கண்டிப்பா பயனடைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இதே மாதிரி இவர் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க, ஹெல்தியா இருங்க. இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். இது கார்டியா லைஃப் ஃபிட் வழங்கும் ஆரோக்கியமான சுவையோ சுவை.